சென்னை கிண்டியில் இருக்கும் ஆளுநர் மாளிகையில் ஔவையார் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலை பார்க்கலாம். தன் அறிவு கூர்மையால் பாடல்கள் எழுதி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியவர் ஔவையார். அதுபோல தமிழ்நாட்டில் ஆண்களின் ஆதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் தனி ஒரு பெண்ணாக இருந்து அறிவையும் துணிவையும் தன் வலிமையாக கொண்டு வெற்றி கண்டு தமிழகத்தின் தானை தலைவையாக தன்னிரற்ற சாதனை பெண்மணியாக தமிழ்நாட்டின் அரசு கட்டிலில் அமர்ந்து முடியாட்சி மணலில் கூட செய்ய முடியாத பல தொலைநோக்கு நலத்திட்டங்களை குடியாட்சி அரசியலாக இருந்து செய்து காட்டிய நமது இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஔவையார் அவர்கள்தான் முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்திருக்கிறார். ஔவையார் தன் பாகங்களில் கூறிய அத்தனை இலக்கணங்களையும் கொண்டால்தான் நான்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அம்மா என்று அன்போடு அழைக்கின்றார்கள். தமிழர்கள் ஔவையாரை பாட்டி என்றும் புரட்சித் தலைவி அம்மாவளை அம்மா என்றும் உறவுமுறையோடு உள்ளன்போடு அழைக்கின்றார்கள். இந்த பெருமை தமிழ் மண்ணில் வேறு எந்த புலவருக்கும் வேறு எந்த தலைவருக்கும் கிடைக்கவில்லை. மாண்புமிகு அம்மாவின் முன்னோடியாக திகழ்ந்த ஔவையாரை மேலும் பெருமைப்படுத்தும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 5வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்தவுடன் ஔவையார் விருது தோற்றுவித்தார்கள். ஔவையார் விருது என்பது சமூக சீர்திருத்தம், மகளிர் மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம் போன்ற பல்வேறு துறைகளில் தொண்டாற்றும் மகளிர் சிறந்த ஒருவரை ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுத்து அவருக்கு உலக மகளிர் தினத்தன்று ஔவையார் விருதும் 1,00,000 ரூபாய் பரிசு தொகையும் தங்கப்பதக்கம் அளித்து சிறப்பிக்கப்படுகிறது. இந்த விருதை 2012ஆம் ஆண்டில் திருமதி ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்களுக்கு மாண்புமிகு அம்மாவின் திருக்கரங்களால் பெற்றார்கள். அவரை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவர் சாந்தா அவர்களும், மருத்துவர் கே மாதங்கி அவர்களும், திருமதி சாந்த ரங்கநாதன் அவர்களும், திருமதி எம் சாரதா மேனன் அவர்களும் இவ்விருதை பெற்றிருக்கின்றார்கள். மகளிர் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் மாண்புமிகு அம்மாவில் இந்த விருதை வழங்கி வருகிறார்.